வாருங்கள் நண்பர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது விவாகரத்து மற்றும் மறுமணம் தொடர்பான ஒரு ஜாதகத்தில் கர்மாவின் கொடூர விளையாட்டு என்ற தலைப்பின் கீழ் ஒரு வித்தியாசமான ஜாதகத்தினைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த பின் திருமண பிரிவு ஏற்படுகிறது. இது ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் கர்மா கிரகங்கள் ஆடும் விளையாட்டினை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஜாதகத்தினைத்தான் இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாருங்கள், கர்மா கையில் அகப்பட்ட கிரகங்களை பார்க்கலாம். ஜாதக விவரம்: பிறந்தது விருச்சிக லக்னம், தனுசுவில் ராகு, மகரத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் கேது, கடகத்தில் குரு புதன், சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய். திருமணத்தை அறிந்து கொள்வதற்கு மற்றும் திருமணம் தொடர்பான பிரச்சனைகளை, நலமான திருமண வாழ்க்கை, இவைகளுக்கு லக்னத்திலிருந்து 1 மற்றும் 7ஆம் இடம் என்பது குறிப்பிடத்தக்க வீடுகளாகும். இந்த வீடுகளின் பலம் மற்றும் பலவீனம் சரியாக அறிந்தால்தான் நாம் திருமண வாழ்க்கையின் பலம் மற்றும் பலவீனங்களை தெரிந்து கொள்ள முடியும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் இடம் விருச்சிகம் மற்றும் 7ஆம் இடமாக வருவது ரிஷப லக்னமாகும். முதலில் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி யார் என்று பார்க்க வேண்டும். விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியாக சந்திரன் வருகிறார். விருச்சிக லக்னத்திற்கான பாதகாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் வீட்டினை பாதித்தார். எந்த ஒரு ஜாதகத்திலும் பாதகாதிபதி 7ஆம் வீடு அல்லது 7ஆம் வீட்டு அதிபதியோடு இணையக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளவும். இங்கு பாதக அதிபதியான சந்திரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திருமண வாழ்க்கை கெட்டு போனது. நாம் அடுத்ததாக திருமண வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிப்பதற்கு 12ஆம் வீடானது எப்படி உதவி செய்கிறது என்பதை பார்க்கலாம். 12ஆம் வீடுகளில் இருந்து ஒருவருடைய திருமண வாழ்க்கையின் பிரிவினையை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் லக்னத்திலிருந்து 12ஆம் வீடு யார் என்பதை பார்த்தால், லக்னத்திலிருந்து 12ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அதுபோலவே 7ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டின் அதிபதி யார் என்பதை பார்க்கும் பொழுது 12ஆம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதாவது விருச்சிகத்தின் 12ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் வீடான ரிஷபத்தின் 12ஆம் அதிபதி செவ்வாய். இப்பொழுது ஜாதகத்தினை நன்கு பாருங்கள். சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கோள்களும் இணைந்திருப்பதை காண முடிகிறது. இந்த அமைப்பானது மிகவும் ஆபத்தானது. அதாவது 1ஆம் இடத்திற்கு விரையாதிபதி, 7ஆம் இடத்திற்கு விரையாதிபதி ஆகிய இருவரும் இணைந்து சிம்மத்தில் அமர்ந்திருப்பது ஒரு விபரீதமான நிலையினை சுட்டிக்காட்டுகிறது. அதனால்தான் கணவன் மனைவி இருவருடைய மனதிலும் திருமண பிரிவினை மேற்கொள்ளுவதற்கான சிந்தனைகள் மேலோங்கியது. இருவரும் பிரிந்து போக நினைக்க முடியாத நிலையும் ஏற்பட்டதால் தவிர்க்க முடியாமல் பிரிந்து போனார்கள். இவருடைய வாழ்க்கையில் கர்மா எப்படி விளையாடியது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கர்மா வீடு மிதுனம் மற்றும் கன்னி. விருச்சிக லக்னத்திற்கு கர்மா கிரகம் புதன். அதாவது மிதுனத்திற்கும் கன்னிக்கும் ஒரே அதிபதி தான் புதன். 7ஆம் வீட்டிலிருந்து இப்பொழுது நாம் கர்மாவினை அறிந்து கொள்வோம். 7ஆம் வீட்டிற்கு கர்மா வீடு தனுசு மற்றும் மீனம். 7ஆம் வீட்டிற்கு கர்மா கிரகங்கள் குரு. அதாவது 7ஆம் வீட்டிற்கு கர்மா வீடுகளான தனுசு மற்றும் மீனம் ஆகிய 2 வீடுகளின் அதிபதியான குருவே கர்மா கிரகமாக வருகிறார். இப்பொழுது நீங்கள் ஜாதகத்தினை நன்கு பாருங்கள். கர்மா கிரகங்களான புதன் மற்றும் குரு இருவரும் இணைந்து கடகத்தில் அமைந்திருக்கிறார்கள். இது மிக மிக ஆபத்தான அமைப்பாகும். ஆனால் பாருங்கள், ஜாதகத்தில் கர்மகரான புதன் குரு இருவரும் இணைந்து கடகத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது புரிகிறதா? கர்மா விளையாட்டானது மிக மிக ஆபத்தான விளைவினை இவர்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. எனவேதான் இவர்களுக்கு திருமண பிரிவினை கொடுப்பதற்கு கர்மாகரங்கள் முனைப்பினை காட்டியிருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் உண்டான ஸ்ரீ பிரம்ம யோகம் காணப்படுகிறது. பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் இருந்து சக்தி வாய்ந்த யோகங்களில் இதுவும் ஒன்றாகும். பின்வரும் கிரகங்கள் தங்கள் வீடுகளை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கின்றனர். ரிஷப ராசியில் சந்திரன், சிம்மத்தில் ரிஷபம் அதிபதி சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன். ஆக சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 4 வரும்
தங்கள் வீடுகளை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டுள்ளனர். பொதுவாக எந்த ஒரு யோகமும் தனிப்பட்ட முறையில் பலன்களை தந்துவிடாது. எந்த யோகமும் மற்றொரு யோகத்தினால் வலுவூட்டப்பட வேண்டும் அல்லது மற்ற யோகங்களினால் தூண்டப்பட வேண்டும். தெளிவாக சொல்வதென்றால் 2 யோகங்களாக இருக்கும் பொழுது தெளிவான வலிமையான பலன்களை கொடுத்து விடுகிறது. ஆனால் இங்கு இவருக்கு கிடைத்த ஸ்ரீ பிரம்ம யோகம் வேறு எந்த யோகங்களும் ஆதரிக்கவில்லை. எனவேதான் யோகத்தோடு தொடர்புடைய 7, 8, 9, 10 ஆகிய வீடுகளுக்கு இது பின்னடைவாகும். சரியான யோக பலன் கிடைக்காமல் போனதால் திருமண வாழ்க்கையில் புயலினை சந்திக்க நேரிட்டது. இவருக்கு நடக்கும் கர்மா தசையை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது குரு தசையாகும். குரு 7ஆம் வீட்டிற்கு ஒரு கர்ம கிரகமாகும். அதனால்தான் கர்மா காலத்தில் ஜாதகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் திருமண பிரிவானது முன் ஜென்ம தீய கர்மாவினால் ஏற்பட்ட நிகழ்வே என அறிய முடிகிறது. இவருடைய பிறப்பே கர்மாவினை அனுபவிப்பதற்கென்றே கருத வேண்டியிருக்கிறது. 2026 மார்ச் வரை குரு தசை புதன் புத்தியின் போது கர்மாவினை நீத்து போக வாய்ப்பு உள்ளது. ஆகவே 2026 வரையில் உள்ள காலத்தை நழுவ விடக்கூடாது. கர்மாவினை எப்படியாவது கழித்துவிட வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு துர்க்கை கோவிலுக்கு தவறாமல் சென்று வந்தால் இந்த கர்மாவானது கழிந்துவிடும். கர்மாவை சரியாக நீத்து போக செய்வதால் 2027 ஜாதகருக்கு 2வது திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பானது உருவாகும். மீண்டும் சொல்கிறேன், குரு தசையில் புதன் புத்தி. இது 2026 வரையிலான கர்மா காலம். தவறாமல் கோயிலுக்கு செல்வதை மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.